அதாவது நாம் இந்த ஒர்க் கோச்சோட காய்ச்சி கொண்டு இருக்கிறேன். இப்போ என்ன பெனிஃபிட்டோட சேர்த்து அவன் சொல்கிறான்னு அவங்க வேறு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறாங்களே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் கஷ்டம். இது I've been working for the system to young age, but obviously அவங்க வேறு டேர்ம் இந்த 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 பெனிஃபிட் சிஸ்டத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே ஒரு 100 வருஷம் ஆகும் யூகே பெனிஃபிட் சிஸ்டத்தை. அப்போ அவன் சொல்கிறான் வந்து பேசிக்லி எக்ஸ்ட்ரா காசு போனாலாம் எவ்வளோ அவர்ஸும் ஒர்க் பண்ணலாமா, ஆனால் எக்ஸ்ட்ராவாக காசு போனாலாம் சம்திங் லைக் ஒவ்வொரு ஃபார் எவ்ரி £1 55 pence வந்து டிடக்ட் பண்ணுவாங்களாம். காசு ஏதோ ஓவராக போனால் சம்திங். ஸோ நான் யோசிச்சு கொண்டிருக்கேன். அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 45,000 pounds இயர்லி வந்து ஏர்ன் பண்ணால் தானே ஓகேன்னு. சும்மா நடுவில் அது இருக்கல அட்லீஸ்ட் அப்படி ஏர்ன் பண்ணால் தானே ஓகே. ஒரு 2-3 வருஷத்தில் அப்படியே வந்து 60,000 கிட்ட போகணும். இப்போ யூகேலேயே ட்ரெயின் டிரைவர்ஸ் நார்மல் ட்ரெயின் டிரைவர்ஸ் வந்து 72,000 pounds எடுக்கிறாங்க. இப்போ அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் டிரைவர்ஸ். அப்போ பார்த்தீங்களா ஒரு 10 பேர் வந்து லண்டன் அண்டர் கிரவுண்டுக்கு வேலை செய்கிறாங்க. தீஸ் ஆர் லைக் ஹை ரேங்கிங். 10 பேருக்கிட்ட வந்து தே ஏர்னிங் மோர் தென் 100,000 pounds per year. சில பேருக்கு வந்து 230,000 pounds இயர் கொடுக்குறாங்க. சில பேருக்கு வந்து 180,000 pounds கொடுக்குறாங்க. சில பேருக்கு வந்து 200,000 pounds கொடுக்குறாங்க per year. ஸோ என்னதை செய்கிறேன்னா தெரியல. கொஞ்ச நேரம் மேலே போய் செஞ்சாலும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வருமெண்டா எதுவும் சொல்லி கொண்டிருக்கிறாங்களே, என்னதான் தெரியல. அது வந்து நான் நினைக்கிறேன் நான் முதல் வந்து இஎஸ்ஐயில் இருந்தேன். நான் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சப்போர்ட் அலவன்ஸ் இது வந்து ஒரு 5 years பேக் இப்போ ஸ்டாப் பண்ணினான், வேலைக்கு போய் ஸ்டாப் பண்ணினான். இப்போ வந்து ஏதோ லிமிட்டெட் கேப்பபிலிட்டி ஃபார் ஒர்க் அண்ட் ஒர்க் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி அண்ட் ஏதோ கொடுக்குறாங்க காசு. ஸோ அப்போ வந்து ஆப்வியஸ்லி என்னால் டூ மச்சாக ஒர்க் பண்ணல. அது அப்போ என்னன்னு தான் தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 2 days வேலை செஞ்சாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வருமெண்டா. எனக்கு கேஷ் இன் ஹேண்ட் வேண்டாம், எனக்கு அந்த காசு வேண்டாம். நான் வந்து டேக்ஸ் கட்டி வேலை செய்கிறேன், அது பிரச்சனை இல்லை. என்னது செய்கிறது. அப்போ இப்போ ஒரு இமெயில் ஒர்க் கோச்சுக்கு அனுப்பி போட்டு இருக்கிறேன். ரிப்ளை என்ன வருமென்று தெரியல. சம்திங் சொன்னோட அப்போ நான் சொன்னேன் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ வந்து எவ்வளோ வந்து காசு ஏர்ன் பண்ணலாம்னு கேட்டேன் நான் மாதத்துக்கு. ஸோ அதுக்கு தான் ரிப்ளை வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த யூகேல ஐ டோன்ட் திங்க் பெனிஃபிட் வந்து கணக்கு காசு கொடுக்குறே இல்லையாண்டு. பட் வேறு நாடுகளில் சில நாடுகளில் வந்து கணக்கு கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன். பட் ஐம் நாட் டூ ஷோர். நான் வேறு நாட்டில் இருந்தால் தானே எனக்கு தெரியுறதுக்கு. ஸோ ஐ டோன்ட் ரியலி நோ. இந்த பெனிஃபிட்ஸ் தான் அப்யூஸ் பண்ணக்கூடாது. நாங்கள் தமிழாக்கள் நல்லவே என்று வேறு ஆக்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் கேஷ் இன் ஹேண்ட் போட்டு ஒரு 3 பேர் வேலை செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஒரு முஸ்லீம், ஒரு
ஒரு முஸ்லீம் ஒரு பாகிஸ்தானி நீங்கள் உண்டு. அப்போ காஷினாலில் வேலை செய்கிறாண்டு மற்ற 2 பேருக்கும் தெரியும். அவங்க சில வேலை சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட வந்து நாம் வந்து எல்லாம் பதிஞ்சு தான் செய்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து வேறு அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, இவன் வந்து லுக் அட் தி ஸ்ரீலங்கன் தமிழ் காய் இஸ் ஒர்க்கிங் கேஷ் இன் ஹேண்ட் இஸ் சீட்டிங் த பெனிஃபிட் சிஸ்டம் சொல்லி கொண்டிருப்பாங்களே. என்ன சொல்கிறீங்க? பெனிஃபிட் சிஸ்டம் இருக்கிற நல்லது தான். எனக்கு எல்லாம் பார்த்துருங்க, எனக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தேன். அப்போ இந்த எனக்கு எல்லாம் ஆகிட்டுது. ஸோ இப்படி தான் ஐம் ட்ரைங் டு கெட் பெட்டர். கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக பெட்டராக வந்து ஒன்று தான் இருக்கிறோம். பார்ப்போம். என்ன வாடி போச்சு பிளான், வெக்கையில் வாடி போச்சு போலடா. கடவுளே. சில பேர் என்ன தெரியுமா செய்கிறது, கிரைமை வந்து சேர்ந்து செய்ய பார்க்குறது. இப்போ ஒரு ஆள்னு சொல்லுங்க, அப்போ ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்தது கேப்பபிலிட்டி, நீங்கள் தனியாக போய் க்ரைம் செய்கிறதுக்கு உங்களுக்கு கேப்பபிலிட்டி. பட் அந்த ஃப்ரெண்ட் சொல்லுவார் வந்து கம் அப் மேன் வி ஹாவ் டு டூ திஸ் திங்ன்னு சொல்லி, கிரைம் திஸ் வேண்டலைசிங் ஓ சம்திங் எல்லோரும் சேர்ந்து செய்வோம்ட்டு. அப்போ பிடிச்சா வந்து உங்களை தனியாக பிடிப்பாங்க. இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து ஸ்னிச் பண்ணால் மிச்சம் 3 பேரையும் பிடிப்பாங்க. அப்போ வந்து சென்டென்ஸ் குறைவு. என்ன சொல்கிறீங்க? எல்லாரையும் சேர்த்து போட்டால் வந்தது சென்டென்ஸ் குறைவுன்னு இல்லை. சில பேர் அப்படி வந்தது யூஸ் பண்ண பார்ப்பாங்க. நீங்கள்லாம் நான் வைக்காக இருக்கணும். சேர்த்து செஞ்சால் வந்து ஹீ இஸ் த ஒன் ஹூ டிட் இட். இப்போ இந்த மெட்டால் சொல்லு, நோ ஐ டிடன்ட் டு இட், ஹீ டிட் இட். போலீஸ் வந்தது பார்த்துக்கலாம், ஹீ டிட் இட். I was just sitting in the car. He went and did this. ஐயோ கடவுளே. கையால் தேய்க்காதேக்கோ, கையால் தேய்ச்சா ஈவன் கடிக்கும். இது டிஷ்யூ போட்டு தேய்ந்தால் தான் கொஞ்சம் காம் டவுன் ஆகும். ஐயோ நித்திர வருது, நித்திர உள்ள போகிறேன். ஓகே பாய், சந்திப்போம். ஹாவ் அ குட் லைஃப். ஓகே பாய்.